ஹாய் மக்களே. +2 12th எழுதிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அடுத்து வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜு, இல்லை இன்ஜினியரிங் காலேஜு, இல்லை மெடிக்கல் காலேஜு, இல்லை ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் இதுதான் பண்ண போகிறாங்க எல்லோரும். இப்போ வந்து பேரண்ட்ஸுக்கெலாம் வந்து ஒரே தலைவலியாக போயிடும். என்னடா தலைவலி அப்படின்னாக்கா, எந்த இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்குறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஷின் இருக்கும். நல்லா படிக்கிற பசங்களுக்கு குத்திட்டு போயிட போகிறாங்க. கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சிடும், எல்லாம் பண்ணிடும். இப்போ வந்து இந்த கொஞ்சம் ஆவரேஜாக எடுக்கிறவங்க அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப இருதலை கொல்லி எறும்பு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்ன காலேஜ் எடுக்கிறது, பையனை வந்து வெளியூர் அனுப்பலாமா, இல்லை நம்மளோட வச்சுக்கலாமா, இல்லை பொண்ணை வெளியூர் அனுப்பலாமா, நம்மளோட வச்சுக்கலாமான்னு நிறைய கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த சின்ன ஒரு வீடியோ போடுறோம். என்னென்னா இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, டாப் 5 ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி சொல்ல போகிறோம். என்னடா ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்னால் என்ன அப்படின்னாக்கா, ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்னால் அது வந்து இட் இஸ் ஓன்டு பை மேனேஜ்மெண்ட். அது வந்து ஒரு இதோட அஃபிலியேஷனாக இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டாக இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் பற்றி பேச போகிறதில்ல, டீம்டு யூனிவர்சிட்டி பற்றியும் பேச போகிறதில்ல. டீம்டு யூனிவர்சிட்டினா சத்யபாமா டீம்டு யூனிவர்சிட்டி. அதேமாதிரி இந்துஸ்தான் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்றது அது டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டினா அவங்களே வந்து கரிக்குலம் பண்ணிக்கலாம், அவங்களே வந்து கோர்ஸ் மெட்டீரியல் பண்ணலாம். வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்குது, விஐடி, அதுவும் டீம்டு யூனிவர்சிட்டி. நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி பார்க்க போகிறதில்ல, ப்ளஸ் இதை பற்றியும் பார்க்க போகிறதில்ல, என்னது கவர்மெண்ட் காலேஜஸ் பற்றியும் பார்க்க போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பியூராக ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். சும்மா டாப் 5 பேர் மட்டும் சொல்கிறேன். என்ன அடிப்படையில் இது எடுக்கிறோம் அப்படின்றது அதையும் நான் சொல்லிடுறேன். முக்கியமாக வந்து டீச்சிங் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்து, அந்த அகடமிக் நாலேஜ் என்ன இருக்குது, அந்த வாத்தியாரங்களோட எல்லாம் பிஇ எம்இ பண்ணிட்டு வராங்களா, இல்லை எம்டெக் மட்டும் பண்ணிட்டு வராங்களா, இல்லை பிஹெச்டியும் பண்ணிட்டு வராங்களா. ஸோ இதை வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக எடுத்துருக்குறோம். ரெண்டாவது க்ரைட்டீரியா வந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, அந்த காலேஜில் வந்து ரிசர்ச்சுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா இல்லையா என்னன்றதை பார்க்கணும். அதை விட முக்கியமாக இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன், பிளேஸ்மெண்ட். அதாவது அந்த காலேஜில் படித்தா அந்த பசங்களை வந்து 4வது வருஷம் முடிஞ்ச உடனே பிளேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்களா இல்லையா, பிளேஸ்மெண்ட் வராங்களா வரலையா. ஐடி கம்பெனிஸ்லேருந்து இருக்கலாம், பேங்க்லேருந்து இருக்கலாம், எங்கே வேணால் இருந்துருக்கலாம், பட் பிளேஸ்மெண்ட் வராங்களா இல்லையா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து அடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸ், அதாவது படிப்பு மட்டுமே சொல்லிக் கொடுத்தா பத்தாது, மற்ற ப்ரோக்ராம்ஸு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸ்னு வந்துக்கிட்டு இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதெல்லாம் கரிக்குலமில் வராது. கரிக்குலம் இல்லாத தனியாக கோர்சஸ் இருக்குது. அந்த மாதிரி கோர்ஸுக்கு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன. அதே மாதிரி நிறைய அவுட்ரீச் ப்ரோக்ராம் பண்ணணும். அவுட்ரீச் ப்ரோக்ராம்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிளான்ட் க்ரீன் இனர்ஷியா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்கில் கற்றுக் கொடுக்குறாங்க, எக்யூப் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட லைஃபு, அவங்களோட ஃப்யூச்சரு, அவங்களோட கரியர்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவுட்ரீச் ப்ரோக்ராமில் MOU சைன் பண்ணியிருக்காங்களா, பெரிய பெரிய ஆளுங்களோட, இல்லை பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸோட, இல்லை பெரிய பெரிய ஆர்கனைசேஷனோட அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கோ, இல்லை அவங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை இண்டஸ்ட்ரீஸோட அலைன் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா என்ன. அதே மாதிரி அவங்க அலுமினியோட நெட்வொர்க், அலுமினின்றது அந்த காலேஜில் படிச்சுட்டு இப்போ எங்கெங்கே இருக்காங்க அவங்களோட நெட்வொர்க். ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த க்ரைட்டீரியா which we thought that we would rank the college accordingly. ஸோ இதில் வந்து ரேண்டமாக தான் சொல்ல போகிறேன். எந்த காலேஜ் கிடைச்சாலும் அப்ளை பண்ணுங்கள், போய் பாருங்கள், மார்க்கை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டலூரில் இருக்கிற BS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அவங்க என்ன அப்படின்னாக்கா வந்து அவங்க வந்து அதாவது அவங்க வந்து அந்த கேம்பஸ் நல்லா இருக்குது. ரெண்டாவது போனால் அவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவங்க அந்த காலேஜில் படிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கேரண்டி கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. அது வந்து என்னென்னா அப்துல் ரஹ்மான் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து மீனாட்சி அகாடமி ஆஃப் இன்ஜினியரிங். இதுலேயும் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல கற்றுக் கொடுக்குறாங்க, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ப்ராக்டிக்கல் லேர்னிங் வித் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் வந்து நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் லேர்னிங்கும் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனும் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி அப்சர்வ் பை த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால் அதுவும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மீனாட்சி அகாடமி ஆஃப் இன்ஜினியரிங்கிறது. ஸோ மூணாவது வந்து என்னென்னா அண்ணா ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதுவும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹையாக ரேங்க் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா கம்பெனிஸில் டேக் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க நல்லா பண்ணுறாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ஸு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லாம் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து 3rd காலேஜ், அண்ணா ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்.
ஸோ ஃபோர்த் வந்து பாவை இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து இன்னோவேஷன், ஆண்டர்ப்ரனர்ஷிப், அதாவது இப்போ நிறைய பேர் வந்து தானாக சுயமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அங்கே இன்குபேஷன் சென்டர்னு ஒன்று இருக்கணும். ஸோ பாவை இன்ஜினியரிங் காலேஜில் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்குபேஷன் சென்டருக்கு அமைக்கிறதுக்கோ இல்லை இப்போ இனிஷியலாக ஃபண்ட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கு வந்து பாவை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் அ குட் காலேஜ். அஞ்சாவது வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். ஏன் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னாக்கா, அவங்க வந்து இண்டஸ்ட்ரி 4.0ன்னு ஒரு கரிக்குலமில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இண்டஸ்ட்ரி 4.0 வந்து எடுத்துக்கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து அடுத்த இது போகும். அதே மாதிரி அவங்க வந்து என்னென்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸோட ரொம்ப ஸ்ட்ராங்காக கொலாபரேஷன் இருக்குது. எம்ஓயூஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளான் க்ரீன் இண்டஸ்ட்ரியோட ஒரு எம்ஓயூ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அவங்க வந்து they will train, they will provide the soft skills for the students to get into their own career. அவங்க கரியருக்கு வேண்டி அவங்க வந்து என்ன பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணலாம்னு உண்டான ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி ஒன்று. அதே மாதிரி இது வந்து அகடமிக்ஸ்லேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. தே ஹவ் காட் அ வெரி குட் செட் ஆஃப் டீச்சர்ஸ் ஹூ ஆர் வெல் எக்யூப்டு, வெல் எஜுகேட்டடு. அவங்க வந்து அகடமிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அகடமிக்ஸ்லையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நட்ஷெல்ல ஒரு 5 காலேஜ் சொல்கிறேன். இதுக்காக மற்ற காலேஜ்லாம் இல்லையான்னு சண்டை போடாதீங்க, கேட்காதீங்க. எல்லாமே இருக்குது. பட் இந்த 5 தான் வந்து டாப் லிஸ்ட்டில் வருது. மற்ற காலேஜஸ், விடுபட்ட காலேஜில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். டைம் கிடையாது நமக்கு. அதனால் ஸோ இந்த இதுதான் வந்து டாப் 5 காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் இன் அண்ட் அரௌண்ட் சென்னை ஃபார் கெட்டிங் என்ரோல்டு ஃபார் யுவர் கிட் ஆர் டாட்டர் ஆர் சன். ஸோ திருப்பி சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், பாவை இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு, மீனாட்சி அகாடமிக் ஆஃப் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அப்துல் ரஹ்மான் பிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே தான். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்றதை சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே அஹெட்.